நாங்குநேரியில் 2 பேர் மரணம், 5 பேர் படுகாயம். பார்த்தீங்களா? பெரும்பத்து கிராமம். 7 பேரை போலீஸ் பிடிச்சிட்டு போயிருக்கு. கிராமங்களுக்கு இடையில் பிரச்சனை, ஜாதிக்கு இடையில் பிரச்சனை, மனுஷங்களுக்கும் உள்ளேயே பிரச்சனை. குடிக்கிறான், அதுவே போதை. அதுக்கப்புறமா அவனுக்கு திமிரு, பயங்கர திமிரு, நான் தான் எல்லாம் அப்படின்னு அவன் ஆடுறான். அப்போ அந்த ஒரு ஹேபிட் நினப்பு வந்துட்டுன்னா இந்த மாதிரி தான் செய்ய சொல்லும். கண்ணில் படுறவங்க எல்லாரையும் மண்டையில் அடித்து முகத்தை செதைச்சு, என்ன அந்த டாமினேஷன் மட்டும் இருக்கவே, டாமினேட் பண்ணவே விடக்கூடாது. நம்ம அதெல்லாம் கேரக்டரில் பர்சனாலிட்டி டிஸார்டர் தான் அதெல்லாம். இப்போது கண்ணில் படுறவனையெல்லாம் ஒருத்தன் வெட்டுவானா? சரி, சின்னதுரையை வெட்டினான்ல ஒருத்தன், அப்போமே அதில் 2 பேர் இதுலேயும் இருக்கான். அவன்லாம் கேட்டால் அவனை விட்டுருக்காங்களாம் வெளியே. ஏன்டா விட்டேன்னா ஜுவினைல் டெலின்குவென்சியான். அவனெல்லாம் ஜுவினைலா சார்? ஒருத்தன் அருவாளை எடுத்து வெட்டுறான், அடுத்தவன் செத்து போகிறான், அவன் குழந்தைய. அப்போ இதில் மாற்றுத்திறனாளி ஒருத்தர், ஜான் மார்க்னு 45 வயசு. அப்புறம் ஒடிஷா மாநிலத்தை சேர்ந்த ஒருத்தர், அவர் பாவம் திரிநாத் கட்டான்னு. அது தவிர அவங்க 2 பேரும் ஸ்பாட்லே காலி. அப்புறம் நெல்சன், பிரபாகரன், ராமசாமின்னு வரிசைக்கு வெட்டி வீழ்த்திட்டு போயிருக்கான். மோட்டர் பைக்கை திருடிட்டு போயிருக்கான். இப்போ அப்பா அம்மாவெல்லாம் பிடிச்சி உள்ளே போடுங்க சார். அவங்கெல்லாம் இதுக்கு பதில் சொல்லி ஆகணும். பிள்ளை பெற்றுட்டா போதுமா, வளர்க்கணுமா இல்லையா? அப்புறம் அவங்கள ஞான சூன்யமாகவே நம்ம வச்சுருக்குறோம் இந்த சமுதாயத்தில். அவங்களையும் நம்ம ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை போல் இருக்கு. கண்ணன், அந்தோணி, மைக்கேல் ராஜு, உச்சிமாகாளி, வசந்தகுமார், சுப்பையா, கல்யாணி, இசக்கி ராஜா அப்படின்னு வளர்ந்து நின்று வெட்டுறான். இப்போ பள்ளியில் அவனுக்கு தான் இன்ஃபோடெயின்மெண்ட், எட்யூடெயின்மெண்ட் அப்படின்னு ஜாலி. என்ன, அவனுக்கு எதுவும் நம்ம கேட்க போகிறதில்ல. வாத்தியாரை அவன் மிரட்டுறான், சரியா? அவன் அடிக்கிறான், அவன் குத்துறான். அதுக்கு பயமாக இருக்கா இல்லையா எங்களுக்கு? அதுக்கப்புறமா சவால்களே இல்லாத வாழ்க்கை. யார் ஒருத்தரும் அப்படி வாழ முடியாது சாமி. யாருக்குனாலும் எதையோ ஒன்று செய்யணும்னு நினைக்கணும், அதை செய்ய எத்தனிக்கணும். சில சமயங்களில் அது கிடைக்கும், சில சமயம் அது கிடைக்காம போகும். அதுதான் வாழ்க்கை. ஆனால் இது எல்லாம் சும்மாவே நீங்கள் ஃப்ரீயாக கொடுத்துருங்க. அப்புறம் இந்த மாதிரி மண்ணாந்தையாக வீட்டில் அம்மா அப்பா இருந்துக்கிட்டு இந்த மாதிரி கிரிமினல்ஸு, ட்ரக்ஸு யூஸ் பண்ணுறவங்க, பாப்பர்ஸு, மர்டரஸ், கொலைக்காரங்க, அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ப்ராஸ்டியூட்ஸு, இதெல்லாம் தான் பல்கி பெருகுது இந்த சமூகத்தில். எனக்கு ஒன்றும் புரியலைங்க.